ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் ஐயோ இது எப்போ ஆரம்பிக்கிறது? எஸ்ஏடி உங்கள் நீ பேசுறா, அப்படியே பேசுறா. இதுதான் மைன்கிராஃப்ட் வந்துட்டு எல்லாரும் மைன்கிராஃப்ட் குவிட் பண்றேன்னு சொல்றாங்களே, அதுல நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் நம்மளுடைய பாயிண்ட் என்னது? பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா? எஸ். ஒப்பீனியன் எஸ். எங்களோட ஒப்பீனியன் வந்துட்டு இந்த போட்காஸ்ட்ல நாங்க ஷேர் பண்ண போறோம். இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ள வரேன். என்னன்னா, மைன்கிராஃப்டோட லோர். இது வந்து என்ன சொல்றது, மைன்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே எனக்கு பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. எனக்கு எந்த இதுவுமே குறை வைக்கல. எனக்கு இப்போ வரைக்குமே இந்த செகண்ட் வரைக்குமே எனக்கு மைன்கிராஃப்ட் வந்து ஒரு வகையில் நல்லது பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது எப்படின்னா, இது ஃபஸ்ட்டு நான் அதே தான் ஒரு 20 இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி சம்திங் வந்து பெட்ராக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூடியூபரை பார்த்து, ஒரு இங்கிலீஷ் யூடியூபரை பார்த்து நல்லா இருக்கே கேமுன்னு சொல்லிட்டு அப்போ விளையாட ஆரம்பிச்சது தான் மைன்கிராஃப்ட் கேம். ஸோ அப்படி விளையாட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் தமிழ் யூடியூபர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அப்போ அந்த லாக்டவுன் டைமில் வந்து மைன்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக் கண்டென்ட்டாக இருந்துச்சு. லாக்டவுன் அப்போ நிறைய எஸ்எம்பி வந்துச்சு, நிறைய புது புது கிரியேட்டர்ஸ் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச பெட்ராக்லலாம் அந்த அளவுக்கு கிரியேட்டர்ஸே இல்லை. ஆனால் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாகவே பெட்ராக் யூடியூபர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா விசார்ட் கிராஃப்ட் தமிழ் கிட்ட அவர் வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அவரோட டிஸ்கார்ஸ் போய் ஜாயின் பண்ணி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் நெட்வொர்க் கிடச்சிச்சு. லைக் எஸ்ஏடியாக இருக்கட்டும், இன்னும் ஒரு 4-5 பேர், ஹைனா, கோகு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு மைன்கிராஃப்ட் மூலிமா நெட்வொர்க் கிடச்சிச்சு. அவங்களாம் எனக்கு ஒரு வகையில் இப்போ வரைக்கும் இப்போ 2025 வரைக்குமே என் கூட இருக்காங்க, என் கூட வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்காங்க. அதே தான் எஸ்ஏடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் இது கிடைச்சாங்க. அவங்களுக்கும் எஸ்ஏடிஓ டைப் புது பர்சன்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என் சைடு மைன்கிராஃப்ட் வந்து எனக்கு எந்த வகையிலுமே குறை வைக்கல. எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு நல்ல நெட்வொர்க் வந்து நல்ல பாண்டிங் வந்து கொடுத்துருக்கு. ஏன் இப்போ இந்த மைன்கிராஃப்ட்னு ஒரு விஷயம் வந்து நான் உள்ளே வரலைன்னா என்னால் வந்து இப்போ எக்ஸ்பாண்டபிள்ஸ் இருக்கட்டும், சிபி கோல்டு யாருமே நான் மீட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் எஸ்எட்டி மீட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ இந்த வீடியோவும் நான் போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. மைன்கிராஃப்ட்னு ஒன்று இல்லையா, நான் பாட்டுக்கு இருந்திருப்ப ஏதோ ஒன்று நடந்திருக்கும், சம்திங் அப்படி தான் இருந்திருக்கும். இப்போ தான் இங்கே வந்து எனக்கு ஒரு நல்ல நெட்வொர்க் கிடச்சிச்சு. இது வந்து எனக்கு மைன்கிராஃப்ட் மூலிமா இல்லை இவங்க கேம் ஆட மட்டும் தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எனக்கு வந்து பர்சனல் லைஃப்லேயும் நிறையா ஒரு நல்ல கைடன்ஸ்க்கு ஒரு ஆள் கிடைச்சாங்க. எல்லாத்துக்குமே இது பண்ணால் இது தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆள் இல்லை. பட் மைன்கிராஃப்ட் மூலியமா எனக்கு ஒரு 4-5 பேர் கிடைச்சாங்கன்றது எனக்கு வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் தான் அது. இதுதான் மேட்ரு. ஸோ எஸ்ஜிடி உன்னோட என்னது மைன்கிராஃப்ட்ல ஒரு என்ன? என்னோட மைன்கிராஃப்ட் என்னன்னா வந்துட்டு கிட்பைட் தமிழ், அது தெரியுமா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. தெரியுங்க. கேபிடி அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு. நான் ஃபர்ஸ்ட் மைன்கிராஃப்ட் என்னன்னு கூட தெரியாது எனக்கு. 2019 தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஃபுல்லா என்னோட இது என்னதுன்னா எல்லா கேம்ஸுமே விளாடணும் அப்படிதான் தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஹிட். ஆனா என் பிசில வந்துட்டு எல்லா கேம்ஸும் சப்போர்ட் ஆகாது. பழைய கேம்ஸ் தான் சப்போர்ட் ஆகும். இந்த 2001 டு 1990ல இருந்து 2002 இல்ல 3 வரைக்கும் தான் அந்த அப்போ வந்த கேம்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும் என் கம்ப்யூட்டர்ல. அப்படி அந்த மாதிரி கேம்ஸ் பண்ணி தான் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வெளில தெரிய ஆரம்பிச்சேன். அப்போ கேபிடி வந்து சேனல்ல கமெண்ட் பண்ணாரு, மைன்கிராஃப்ட் ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஆனா அப்போ வந்துட்டு அப்பயும் என்னோட இதுல சப்போர்ட் ஆகல, அந்த மைன்கிராஃப்டே சப்போர்ட் ஆகல அந்த பிசில. அதுக்கப்புறம் லேப்டாப் வாங்கி ட்ரை பண்ணேன் மைன்கிராஃப்ட் வந்துட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா எனக்கு என்ன பண்ண தெரியல, இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்படியே வீடியோஸ் பார்த்து கத்துக்கிட்டு அப்படியே உள்ள வந்தேன். உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அதுல ஆக்சுவலா வீடியோஸ் எல்லாம் பண்ணல. நான் மைன்கிராஃப்ட்ல வீடியோஸ் எல்லாம் பண்ணல, ஏன்னா எனக்கு அப்பயே சுத்தமா விளையாடவே தெரியாது எனக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் லேப்டாப் கிடைச்சதுக்கு அப்புறமா லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு தான் கத்துக்க ஆரம்பிச்சேன் மைன்கிராஃப்ட் வந்துட்டு. அதுக்கப்புறம் எஸ்எம்பிசிக்கு நிறைய இன்விடேஷன்ஸ் வந்துச்சு. அதுல ஃபைவ் டியூபர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண எஸ்எம்பி ஃபைவ் டியூபர் எஸ்எம்பி. அது பெட்ராக் எஸ்எம்பி. பெட்ராக்ல வந்துட்டு அதுலயே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணேன். அதுலதான் வந்துட்டு மொபைல்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஆக்சுவலா மீதி லேப்டாப் இருக்காது, மொபைல்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன். மொபைல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி அதுதான் அப்படியே கொண்டு வந்தேன் கொஞ்சம். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் டியூபர், அதுக்கப்புறம் நானே தனியா பண்ணேன். ஃபைவ் டியூபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா பண்ணேன். அதுக்கப்புறமா 10 டியூபர்னு ஒரு எஸ்எம்பி, அது ஒழுங்கா போல. அதுக்கப்புறமா லாக்டவுன் எஸ்எம்பி.
லாக்டவுன் எஸ்எம்பில தான் வந்துட்டு நிறைய பேர் நான் மீட் பண்ணேன் ஆக்சுவலா. லைக் ஜாவா பிளேயர்ஸை மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜாவா பிளேயர்ஸை மீட் பண்ணேன். இது வரைக்கும் ஃபுல்லாவே வந்துட்டு இந்த 5 டியூபர் 10 டியூபர் எல்லாம் மொபைல் பிளேயர்ஸ், பெட்ராக் பிளேயர்ஸ் மட்டும்தான். இந்த லாக்டவுன் எஸ்எம்பில தான் ஜாவா பிசி இதுக்குள்ள நான் வந்தேன் ஆக்சுவலா. அது முன்னாடி பிசில தான் ஐ மீன் பிசி விளையாடி இருக்கேன். ஆனா மல்டி பிளேயர்னு அந்த அளவுக்கு பெருசா போனதில்லை. மல்டி பிளேயர் கண்டென்ட் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் லாக்டவுன் எஸ்எம்பி வந்துட்டு அதுவும் ஒழுங்கா எண்ட் ஆகல. அது முடிஞ்சிச்சு. லாக்டவுன் எஸ்எம்பிக்கு அப்புறம் வேற எதுவும் பெருசா எஸ்எம்பிக்குள்ள நான் போல. நான் தனியா தான் கண்டென்ட் பண்ணிருந்தேன் என் தம்பி கூட சேர்ந்து. நடுவில் திருப்பி ஸ்டோரி கேம்ஸ் பக்கம் வந்தேன்னு நினைக்கிறேன். நான் அந்த அந்த லாக்டவுன் எஸ்எம்பி முடிஞ்ச டைம்ல வந்துட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை. லாக்டவுன் எஸ்எம்பி முன்னாடியா முடிஞ்சதுக்கு அப்புறமாவா இல்லை அதுக்கு முன்னாடியே ஞாபகம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன நானே பப்ளிக் எஸ்எம்பி ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தது நடுவில். அதுக்கப்புறமா நானும் என் தம்பி சேர்ந்து டுவோ சர்வைவல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹார்ட் கோர் பண்ணோம். ஹார்ட் கோர் இன்னும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தமிழ் கிராஃப்ட் ஜாயின் பண்ணோம். அதுலதான் நிறைய பேர் கிடைச்சாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அந்த எனக்கு அந்த மைண்ட் கிராஃப்ட் அந்த விளையாடுறது மைண்ட் கிராஃப்ட் அந்த மீம்ஸ் போட்டு நல்ல ஃபியூச்சரா நல்ல எனக்கு ஒரு இது இருந்துச்சு அப்ப. அது ஒரு பீக் ஏரான்னு சொல்லுவாங்க. அந்த பீக் ஏரால இருந்தேன். அப்பதான் எஸ்ஜெட்டி நல்ல பார்த்தேன். எஸ்ஜெட்டிக்கு எனக்கு சத்தியமா ஆகாது, அது ஒரு விஷயம். சத்தியமா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சரியான சண்டை. சரியான சண்டைலாம் இல்ல, கொஞ்சம் சண்டையெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. முட்டிக்கிட்டே இருப்போம். ஆமா, அப்படிலாம் போச்சு. ஸோ இதுதான் மைண்ட் கிராஃப்டோட பாசிட்டிவ் லோர் எங்க 2 பேர் சைட்லயும். எவ்வளவோ நல்ல விஷயம் நடந்திருக்கு. எவ்வளவோ புது பீப்பிளை மீட் பண்ணோம். எவ்வளவோ ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் கிடைச்சிருக்கு. இப்ப சொல்லி தரத்துக்குன்னா ஒரு விஷயம் இப்ப தெரியலன்னா, இப்ப எனக்கு சம்திங் சர்வர் ஹோஸ்ட் பண்றத பத்தி எதானா உடனே எஸ்ஜெட்டி கால் அடிப்பேன். அடுத்து ஏதாவது யூடியூப்ல வீடியோ கண்டென்ட் எப்படி பண்றதுலாம் உடனே சிபிஎன் கால் அடிப்பேன். இந்த மாதிரி உடனே இது மாதிரி நல்ல ஒரு நெட்வொர்க் கிடைச்சிச்சு. இல்ல பர்சனல் லைஃப் விஷயமா இருக்கட்டும், இந்த என்ன கத்துக்கலாம், அடுத்த என்ன லாங்குவேஜ் கத்துக்கலாம் சொல்லி நிறைய இந்த மைண்ட் கிராஃப்ட் மூலியமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நிறைய அண்ணன் கிடைச்சாங்க, நிறைய பேர் கிடைச்சாங்க. ஸோ இதான் மேட்ரு. என்னோட ஃபர்ஸ்ட் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன்னா, இந்த மைண்ட் கிராஃப்டோட பாசிட்டிவ் லோர் எங்க 2 பேர் சைட்லயும் இதுதான். ஓகே, இப்போ செகண்ட் பார்ப்போம். என்னன்னா, என்னதான் இந்த மைண்ட் கிராஃப்ட் வந்து உண்மையிலே யூடியூபர்ஸ் இந்த கண்டென்ட் கிரியேஷன் போடுறவங்களா இருக்கட்டும், இந்த தமிழான் கேமிங், எக்ஸ்பாண்டபிள்ஸ், இவங்க எல்லாருமே என்ன மைண்ட் கிராஃப்ட்னு உங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, என்ன சொல்றது, இந்த வேலையும் வீடியோன்னு சொல்லி போட்டிருப்பாரு யோகன். அது வந்து இப்போ வரைக்குமே நிறைய பேரால அது பார்க்கவே இல்லை. ஏன்னா அதுல வந்து 100 days ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நானும் வேலையும் கூட யோகியன் கூட விளையாடி இருக்கேன். அந்த இடத்துல அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு அந்த வியூஸ் போதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை. மைண்ட் கிராஃப்டுக்கு அதோட டபுள் மடங்கு வியூஸ் போகுது. ஏன்னா அது அந்த ஆடியன்ஸால தான். மைண்ட் கிராஃப்ட் வந்து எந்த வகையில், அதாவது ஒரு என்ன சொல்றது, யூடியூபர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு ஃபேம் கிடைச்சிருக்கு, ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஓகே, இப்போ சிபிஆர்னா 100 days போடுவார், எக்ஸ்பெண்டபிள்ஸ் வீடியோனா அதில் ஃபன் இருக்கும், ரத்தபூமி அதான் எக்ஸ்பெண்டபிள்ஸ் வீடியோ ஃபன் இருக்கிறத விட இப்போ அவர் சொல்லி போடுற வீடியோ என்ன இருந்துச்சுன்னா ரத்தபூமிக்கால தான் நான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அவர் போட்டிருந்தாரு. ரத்தபூமி வீடியோ வந்து 11K போயிருக்கு. அவர் நார்மலாக, அதாவது அதே மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான், பட் வந்து நார்மலாக போட்ட அந்த சர்வே சீரிஸ் வந்து 4K வியூஸ் இப்போ ரீசெண்டாக தான் அடிச்சிச்சுன்னு சொன்னார். இதுதான் மைண்ட் கிராஃப்ட் வந்து என்ன சொல்றது, யூடியூபர்ஸ்க்கு ஒரு வகையில் நல்லது பண்ணிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த நல்லது தான் உங்களுக்கு கெட்டதாகவும் மாறுச்சு. எஸ்இட் உனக்கு எந்த வகையில் வந்து இந்த மைண்ட் கிராஃப்ட் வந்து நல்லது பண்ணுச்சு இல்லை கெட்டது பண்ணுச்சு? நல்லது பண்ணது சொல்லியாச்சு, கெட்டது உனக்கு மைண்ட் கிராஃப்ட் மூலியமா என்ன வந்துச்சு? ஏன்னா இப்போ நீயும் வந்து நிறைய இந்த போர்ட்டல் கெட்டது என்ன வந்துச்சுன்னா, கெட்டது என்ன வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, நான் எதுக்காக சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு ஃபுல்லா இதாயிடுச்சு, டைவர்ட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு எல்லா கேம்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அதை விட்டுட்டு மைண்ட் கிராஃப்ட் பக்கம் வந்துட்டேன். ஆமா, இப்போ எஸ்இட்டே வந்து ரீசெண்டா கூட என்கிட்ட சொல்லி புலம்பிட்டார். இந்த மாதிரி மற்ற கேம்ஸ் ஆடலாம்னு நினைக்கிறேன், பட் மைண்ட் கிராஃப்ட் விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி எஸ்இட்டே எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ் சொல்லிட்டு இருந்தான். இதுதான் மேட்டர். அது வந்து என்னது, இப்போ மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டாதான் ஓடுன்ற அளவுக்கு இந்த மைண்ட் கிராஃப்ட் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. ஆனால் அதே மைண்ட் கிராஃப்ட் வந்து ஒரு வகையில் நல்லது என்ன பண்ணுச்சுன்னா, ரெவன்யூ வரவங்களுக்கு ரெவன்யூ வந்துச்சு, பட் நிறைய பேருக்கு ரெவன்யூ வரல. ஆனால் அது போட்டால் தான் வீடியோ ஓடுன்ற அந்த நிலைமைக்கு இந்த மைண்ட் கிராஃப்ட் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இதுதான் வந்து மைண்ட் கிராஃப்ட் உண்மையிலே யூடியூபருக்கு பண்ணது. யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிபிஎன்னாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மற்ற கேம் சிபிஎன் இப்போ ட்ரை பண்ணுறாருன்னா அடுத்து ஒரு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டால் தான் என் சேனல் பூஸ்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் எல்லாருமே. சிபிஎன்னு இல்லை, எல்லாருமே. எக்ஸ்பாண்டபிள்ஸும் அப்படி தான் இருந்தார். ஒரு வீடியோ நார்மலாக ஓடலைன்னா அடுத்து மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டால் தான் ஓடணும்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் ரெடப்ஷன் ஆர்க் எதுக்கு ஆரம்பித்தோன்னா, சேனல் வந்து ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு, மறுபடியும் பூஸ்ட் பண்ணோன்னா நான் மைண்ட் கிராஃப்ட் கிட்ட தான் போய் காலில் விழுந்தாகணும். அந்த சுச்சுவேஷனில் தான் மைண்ட் கிராஃப்ட் ரெடப்ஷன் ஆர்க் உண்மையிலே வந்துச்சு. அது இல்லாமல் நினச்சிருந்தா அந்த ஃபர்ஸ்ட் வேர்லேருந்து போட்டிருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் வேல் அதை சொன்ன மாதிரி அந்த ஆர்டிஸ்க்கு வந்து ரிப்பேர் ஆனதுனால
அது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லேருந்து போயிடுச்சு. ஸோ எல்லாமே ஓகே முடிஞ்சுச்சு, ஒரு ப்ராப்ளம் வந்து முடிஞ்சுச்சு. நினச்சிருந்தா எக்ஸ்பெண்டபிள்ஸ் அண்ணன் புது கேம்லேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் ஒரே ரீசன் தான், புது கேம்லேருந்து ஆரம்பிச்சா தெரியும் கண்டிப்பாக வியூஸ் போகாதுன்றது. அதனால மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டு நம்ம பூஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஏதாவது கேம்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பண்ணாரு அவர் ஆக்சுவலாக. ஆனால் அந்த வீடியோ வியூஸ் போச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அந்த ஹியூமன் ஃபார்ஃபேட் வீடியோலாம் நைட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 3-2 மணி வரைக்கும் உட்காந்து விளையாடி அவர் எடிட் பண்ணியும் போட்டிருந்தாரு அதை. அது நல்ல வீடியோ, கரெக்டாக ஃபன்னாக இருந்துச்சு, எந்த இடத்துல கட் பண்ணவும் எல்லாம் அந்த வீடியோ பர்ஃபெக்ட் வீடியோ. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த வீடியோ வந்து ஒரு 500 வியூஸ் கூட தொடலை. இப்போ வரைக்கும் இந்த பேசிட்டு இருக்க செகண்ட் வரைக்கும் 500 வியூஸ் கூட தொடலை. ஸோ அது என்ன ஆயிடுதுன்னா, மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டால் தான் நம்ம சேனல் வந்து ஓடுன்ற நிலைமைக்கு மைண்ட் கிராஃப்ட் வந்து கொண்டு வந்து எல்லா யூடியூப்ஸையும் நிப்பாட்டிடுச்சு. இதுதான் மேட்ரு. தேர்டு, இதை வந்து இது பார்க்குற வந்து இந்த வீடியோ பார்க்குற வந்து ஆடியன்ஸ், மைண்ட் கிராஃப்ட் இந்த வீடியோவில் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ், இப்போ தமிழன் ஒரு வீடியோவாக இருக்கட்டும், எக்ஸ்பெண்டபிள்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் எந்த மைண்ட் செட் வந்துட்டாங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் வீடியோ எல்லா கமெண்ட் செக்ஷன்லையும் ரீசெண்டாக போட்ட, இப்போ யோகியனை போட்ட ரீசெண்டாக போட்ட 2 வீடியோ கீழேயுமே ப்ரோ மைண்ட் கிராஃப்ட் வீடியோ எப்போ வருது, சிபிஎனை போட்ட 2 வீடியோ ப்ரோ அடுத்த 100 days எப்போ வருது, இதே தான். எக்ஸ்பெண்டபிள்ஸ் போட்ட வீடியோ அப்புறம் மைண்ட் கிராஃப்ட் எப்போ போடுவீங்க. ஏன் இப்போ ஐ குட் மைண்ட் கிராஃப்ட்னு சொல்லி தமிழ் யோகி ப்ரோ போட்டிருக்காரு, அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கான். நான் முடிஞ்ச அந்த ஸ்க்ரீன்ஷாட் 2 ஒன்று ஆட் பண்ணுறேன். இன்னொருத்தனா ஏதோ சம்திங் எப்படி இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நக்கலாக பேசியிருப்பான். அது என்ன மாதிரி அவன் மீன் பண்ணுறான்னா, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஓடாது வீடியோலாம், எவனும் போட்டால் பார்க்க மாட்டான், நீங்கள் எப்படி இருந்தாலும் கடைசியில் மைண்ட் கிராஃப்ட் காலடியில் தான் வந்து விழுந்தாகணுன்ற மாதிரி அவன் போட்டிருந்தான். அது எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தவிர அவங்க சேனலில் வேறு எந்த வீடியோமே ஓடாதுடான்ற மாதிரி இந்த ஆடியன்ஸ் வந்து செட் பண்ணிட்டானுங்க. சீரியஸா இதுதான் பண்ணானுங்க அவனுங்க. ஏன்னா யோகியான சேனல்லாம் வேலை வீடியோ இருக்கு, மற்ற ரேண்டம் கேம்ஸ் வீடியோ போடுறதுக்கு எவ்வளவோ வீடியோ இருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சு, ஒரு யோகியான சைடு கூட ஏதோ ஒரு 2-3 பேராச்சும் அட்லீஸ்ட் அப்படி இருந்தாங்க. சிபிஎன் சைடும் எக்ஸ்பெண்டபிள்ஸ் சைடும் சுத்தமா இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் கிராஃப்ட் ஆடியன்ஸ் தான். எந்த வீடியோ போட்டாலும் அப்புறம் அடுத்த மைண்ட் கிராஃப்ட் வீடியோ அப்போ இப்படிதான் சொல்லிட்டு நான் இப்போ நீங்க இப்போ கூட எடுத்து பார்க்கலாம். யோகியான வீடியோல 2 கமெண்ட்ஸ், ஒரு 3 கமெண்ட்ஸ் வந்து மைண்ட் கிராஃப்ட் வீடியோ எப்போ போடுவீங்க, இல்லை மைண்ட் கிராஃப்ட் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் கடைசி இங்கே அது ரொம்ப ட்ரிகர் பண்ணுச்சு என்ன. ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் கடைசி மைண்ட் கிராஃப்ட்டுக்கு தானே வர போறீங்க, அப்புறம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டிருந்தான். இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. ஸோ இப்போ இந்த ஆடியன்ஸை என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, நீ மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டால் தான் நான் பார்ப்பேன், இல்லைனா உன் வீடியோலாம் பார்க்க மாட்டேன், எனக்கு அந்த அவசியமே கிடையாது, அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன் எஸ்எட்டியே வந்து போர்ட்டல்னு ஒரு கேம் ட்ரை பண்ணி போட்டான், அப்புறம் இப்போ இந்த மேட் மேக்ஸ்னு ஒரு லைவ் போட்டான். மேட் மேக்ஸ் லைவ்லாம் யாருமே கிடையாது, நானும் எக்ஸ்பெண்டர்ஸ் வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த லைவ் எல்லாம். இல்ல ஆக்சுவலா நான் வந்துட்டு ஃபுல்லா ஆடியன்ஸை ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம தான் வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டோம். இந்த இடத்துல என்ன சொல்றது, இப்போ வந்து நம்ம ஒரு சேனல் உடனே டவுன் ஆகுதுன்னா, ஓகே மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டு நம்ம உடனே பூஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்தோம். அப்படின்றதோட நம்மளோட சேனல் எடுத்து பார்த்தோம்னா, இப்போ 4 வீடியோ 5 வீடியோ மைண்ட் கிராஃப்ட் வீடியோ இருக்குன்னா ஒரு வீடியோ மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா யோகி ப்ரோ வீடியோ அப்படி இருக்காது, ஒரு வீடியோ தான் மைண்ட் கிராஃப்டா இருக்கும். அதனால வந்துட்டு எப்படி சொல்றது, அதுவும் இதுவும் அவர் சொல்றதும் நம்ம சொல்றதும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆடியன்ஸ் மேல குறை சொல்ல முடியாது. என்ன சொல்றது புரியுதா? புரியுது. ஆடியன்ஸ் வந்து குறை சொல்ல முடியாதுன்னு நீ சொல்றது புரியுதுடா. நம்ம சொல்லக்கூடாது, நானும் எக்ஸ்பெண்டபிள்ஸ் சொல்லக்கூடாது ஆடியன்ஸ் குறை. யோகி என்ன சொல்றாருன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து எல்லாமே லைக் எல்லா கேமும் ட்ரை பண்ணி போட்டிருக்காரு. வேலையும் வீடியோலாம் 100 days உட்காந்து உள்ள அரைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு ரீசெண்டாக இப்போ நானும் வேலையும் ஆடி போயிருந்தேன். யோகி என்ன கூட பிள்ளைகள் என்ன கூட விளையாட போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதில் ஒரு டேவும் ஓட்டுறதுக்கு எவ்வளோ கிரைண்ட் பண்ணணும், அந்த இடத்துல எப்படி கண்டென்ட் கொண்டு வரணும். வேலையும் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல கண்டென்ட்டே நாம தான், நம்ம பேசுறத வச்சு தான் அதில் கண்டென்ட்டே மூவ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது வேலையும் 100 days நான் வந்து ஃபுல்லாலாம் போகல, நடுவில் இந்த 5 ஒரு 5 நாள் போவேன், மறுபடியும் ஒரு 2 நாள் போக மாட்டேன், அப்படி தான் இருந்துச்சு. அதுலேயே எனக்கு அவ்வளோ இது புரிஞ்சிச்சு, ஓகே இவ்வளோ எஃபர்ட் போட்டு போடுறாங்களே, பட் இதுக்கு இந்த அளவுக்கு ரெகக்னேஷன் கிடைக்காம அது வீடியோ கீழேயும் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ எப்போ வரும்னு கேட்குறானுங்க தான் எனக்கு ஒரு தப்புன்னு இருக்கிறான விஷயம். அது ஒன்று தான் மைண்ட் கிராஃப்ட் ஆடியன்ஸ். ஆனால் எஸ்ஜெட்டி சொல்கிற மாதிரி கரெக்டாக தான். ஏன்னா இப்போ மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை நீங்கள் வேறு வீடியோ போட்டு வீடியோ சொல்லணும்னா நீங்கள் ஆடியன்ஸ் குறை சொல்ல முடியாது. அதான் புலம்பக்கூடாது, நம்ம புலம்பக்கூடாது. அதான் நான் வந்து கடைசி என்ன பாயிண்ட்டை விட்டேன்னா, நான் வந்து ஏன் மைண்ட் கிராஃப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு மைண்ட் கிராஃப்ட். ஏன்னா எல்லாரும் வீடியோஸ் போடும்போது ஓகே நாமளும் வீடியோஸ் போடலாம், ஒரு மெமரிஸ் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் என்னமோ ஓகே சப்ஸ்கிரைபர் அடிச்சுக்குவோம், காசு வந்துடும் யூடியூப்லேருந்துன்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன்.
அப்புறம் போக போக தெரிஞ்சிச்சு, ஓகே இது வந்து நமக்கான வேலை கிடையாது, நம்ம உட்காந்து இதில் கிரைண்ட் பண்ணணும், இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வந்ததுக்கப்புறம் நான் மைண்ட் கிராஃப்ட் என் சேனல் எப்படி மாற்றிட்டேன்னா ஒரு மெமரி சேனலாக மாற்றிட்டேன். எனக்கு பிடிச்சது கேம் ஆடுவேன், எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஆடுவேன், பிடிச்சதை எடிட் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா டைம் இருக்கும்போது எனக்கு சும்மா யூடியூப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பண்ண ஆரம்பிச்சது தான் இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். GTA 5 கண்டென்ட் அதுதான். எனக்கு ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து ஆசை GTA 5 கண்டென்ட் ஆடணும்னு. GTA 5 கண்டென்ட் ஆடி போட்டேன். அதே மாதிரி தான் எனக்கு பிடிச்ச கமலா கேம் வந்து ஹாரர் பிடிக்கும். அதனால ஹாரர் வந்து லைவ் போட்டு ஒரே ஸ்டேஜில் அதுவும் முடிச்சேன். மைண்ட் கிராஃப்ட் வந்து எனக்கு அப்பப்போ இந்த புதுசா மாட் பேக் இப்போ வந்து நான் கடைசியா டிஸ்டன்ட் ஹரிசான் மாட் பண்ணியிருப்பேன். அந்த மாட் பேக்கும் எனக்கு பிடிச்சி போட்டேன். ஏன்னா ஓகே நம்ம பிசி வந்து ஒரு கேமிங் பிசி வாங்குறது எனக்கு ஒரு கனவா இருந்துச்சு. அது வாங்கிட்டு சரி ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அது பொட்டன்ஷியல் பார்ப்போம்னு சொல்லிட்டு டிஸ்டன்ட் ஹரிசான் மால்ல வந்து சும்மா ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான். அது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அந்த வீடியோ விளையாடி போட்டிருப்பேன். இப்போ அடுத்த ஒரு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ நான் போடுவேன். சாண்ட் வார்ம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரும். அதுவும் எனக்கு அந்த மாட் பேக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசையில போட ஆரம்பிச்சது தான் என்னோட சைடு. மற்றபடி எனக்கு இந்த ஓகே காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எய்ம்லையுமே நான் பண்ணல. என் ஆடியன்ஸ்க்கும் அப்படி தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அஹ், என்னோட எல்லா வீடியோஸும் அப்படிதான் இருக்கும். சம்மந்தம் நடுவில் GTA Vice City மொபைலில் ஆடி போட்டிருப்பாங்க ஒரு வீடியோ. அதெல்லாம் இப்போ ப்ரைவேட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னா என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும். நான் என்னோட ஆடியன்ஸ்னு கிடையாது. நான் இப்போ ஒரு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டேன்னா அடுத்து எனக்கு GTA Vice City வந்து அடுத்து எனக்கு GTA Vice City வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த மொபைல் ஆடி நான் வீடியோ போட்டேன். அதுவும் நல்ல வியூஸ் போச்சு. நல்ல வியூஸ் போல எனக்கு எனக்கு என்னோட எய்ம் வந்து 100 வியூஸ் மேலே தாண்டிடும். எந்த வீடியோவாக இருந்தாலும் சும்மா போட்டாலும் எனக்கு எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு ரேண்டம் ஷிட் வீடியோ போட்டாலும் எனக்கு வந்து 100 வியூஸ் மேலே வந்துடும். எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட எய்ம் வந்து அந்த 100 வியூஸ் வந்துச்சுன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதே மாதிரி தான் கோட் சிமுலேட்டர் நானும் ரேடியோ வந்து சும்மா போய் விளையாடி இருப்போம். அதுவும் நல்லா எனக்கு போச்சு. 100 வியூஸ் மேலே போச்சு. கேவ் டோலர் வந்து நானும் எஸ்டியோ வந்து அந்த இடத்துல கேவ் டோலர் வீடியோ பண்ணணும். ஓகே இவனை போய் கில் பண்ணுறது தான் கோல் வச்சு கோல் வச்சுட்டா இல்லை போடுறோம். அந்த கேவ் டோலர் பிடிச்சி வம்பளுக்குறோம், ஃபன் பண்ணுறோம். நம்ம ஃபன் பண்ணுறதுல தான் கண்டென்ட்னு சொல்லி வீடியோ போடுறதுல அதில் 4K சம்திங் 5K வியூஸ் போச்சு. ஆனால் அந்த 4K 5K வியூஸும் நான் மைண்ட் கிராஃப்ட் வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி போனதுனால தான் வந்துச்சு. எஸ்எட்டியால் டிபெண்ட் பண்ணி போனதுனால தான் வந்துச்சு. ஓகே எஸ்எட்டி இருக்கான், அடுத்து மைண்ட் கிராஃப்ட் உள்ள தமிழ் யாரும் பண்ணல, ஓகே அதனால தான் அந்த வியூஸ் வந்துச்சு. எக்ஸ்பேண்டபிள்ஸ் நடக்கும் இந்த இடத்துல அதுதான் நடந்துச்சு. அவர் பாட்டுக்கு ஃபுட்பால் GTA 5 இந்த மாதிரி கேம்ஸ் போட்டுட்டு நடுவில் போட்டிருந்தாருன்னா அவருக்கு யூடியூப் சுத்தமாக மேலே ஏறி இருக்காது. அப்படியே தான் இருந்திருக்கும். அந்த பார்க்குற அந்த 500 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர்ஸில் தான் அந்த வியூஸ் அப்படியே தான் நடந்திருக்கும். ரத்தபூமி மேபி வந்ததுனால தான் அந்த ஒருத்தர் ஓகே இப்போ விசட் கிராஃப்ட் வந்து இப்படி போட்டிருக்காரு, ஓகே அடுத்து இவர்கிட்ட வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாதிரி அந்த ஷவுட் அவுட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர். அந்த ஷவுட் அவுட்டாலேயே தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயே தான் இப்போ ஒருத்தர் சேனல் வந்து டவுன் ஆயிருக்கு. இதுதான் உண்மை. ரத்த பூமியால தான் எக்ஸ்பாண்டபிள்ஸனோட இது அடி வந்துச்சுன்னு அவரே சொன்னாரு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதுதான். அவர் ஆடியன்ஸ் வந்து வெளியிருந்து வந்து அவர் சேனலோட வியூவர்ஸ் ஒரிஜினல் வியூவர்ஸ் வந்து இந்த வியூவர்ஸ் வந்து அடிச்சு கீழே உட்கார வச்சுட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. இந்த தேர்ட் ஆடியன்ஸ் இந்த பாயிண்ட் வந்து நான் இப்படி தான் ப்ரூவ் பண்ண வந்தேன். சிம்பிளாக என்ன சொல்லணும்னா இந்த பாயிண்ட்ல வந்து மைண்ட் கிராஃப்ட் பார்க்கறது எஸ்எட்டி சொன்ன மாதிரி தான். மைண்ட் கிராஃப்ட் கண்டென்ட்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே GTA வேறு ஏதாவது வீடியோ போட்டால் ஓடலன்னு சொல்கிறது வேற. பட் எல்லா கேம்ஸும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டால் மட்டும்தான் ஓடுது, மற்ற எந்த கேம் போட்டாலும் ஓடுறது வந்து யாருக்கா இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் எக்ஸ்பாண்டபிள்ஸ் ஆன கேஸ் தான் நடந்துச்சு. யோகி என கேஸில் அவர் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய மிக்சட் அப் கேம்ஸ் அப்படி போட்டு வர அவர் ஆடியன்ஸ் வந்து அவர் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்பயும் அந்த மைண்ட் கிராஃப்ட் ஆடியன்ஸ் உள்ளே வந்து எப்போ ப்ரோ மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போடுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஜாம்பி அப்பாலிபிக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. ஸோ என்னோட ஃபோர்த் பாயிண்ட் வந்து இதுதான். வாட் ரியலி மைண்ட் கிராஃப்ட் யூடியூபர்ஸ் டூயிங். இப்போ மைண்ட் கிராஃப்ட் இந்த யூடியூபர்ஸ் போடுறாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து கடைசியாக என்ன தான் ஆயிடுச்சு, என்ன தான் இவங்க வந்து என்ன ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இவங்க தள்ளப்பட்டுட்டாங்கன்னா ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டால் தான் உன் சேனலை நான் பார்ப்பேன், நீ வேறு எந்த வீடியோ போட்டாலும் எனக்கு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் ஐ லவ் த மைண்ட் கிராஃப்ட் கண்டென்ட், நாட் யூ, நாட் யுவர் என்டர்டைன்மெண்ட், நாட் யுவர் ஃபன், நாட் யுவர் எடிட்டிங் ஸ்டைல் ஆர் நத்திங். இதுதான் வந்து மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓகே நம்ம மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டால் நம்ம சேனல் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது கேம் போட்டால் மறுபடியும் அந்த எப்படி இருந்தாலும் நம்ம வேறு ஏதாவது வீடியோ போட்டால் அவங்களுக்கு ஓடாதுன்னு தெரியும். அதனால மைண்ட் கிராஃப்ட் வீடியோ ஃபஸ்ட்டு போட்டு பூஸ்ட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு வீடியோ போட்டு அந்த ஆடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க நிறைய பேர். சிபிஎன் சேனலில் அது கண்டிப்பாக இந்த ஒரு டெக்னிக் வந்து சிபிஎன் சேனல் நீங்கள் வந்து பார்க்கலாம்.
ஒரு மைன்கிராஃப்ட் வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது இந்த வைலன்ஸ் மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போட்டாலும் அதில் கொஞ்சம் வியூஸ் மைன்கிராஃப்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் இருக்கும். ஆனால் வைலன்ஸ் போட்டோடனே அந்த வியூஸ் அப்படியே டவுன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் ஒரு 100 டேஸ் ஆரம்பிச்சு அவர் போடுவார், மறுபடியும் அந்த வியூஸ் வந்து ஏறும். இப்படி தான் வந்து சிபிஎன் ஃபிளக்சுவேட் ஆகி வந்துட்டு இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். என்னோட சைட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம். ஓகே, இதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து நான் சொல்ல வந்தது. சும்மா சொன்னதை இப்போ வந்து ஒரு ஓவியம் மாதிரி ஃபோர்த் பாயிண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து எஸ்ஏடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்குமே ஒரு மைன்கிராஃப்ட் யூடியூபர் தான். அவன் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அவன் நோட்டீஸ் ஆன டைம்லேருந்து அவன் மைன்கிராஃப்ட் கண்டென்ட்ஸ் தான் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு வந்தான். மைன்கிராஃப்ட் லைவ் போடுவான், அந்த எஸ்ஏடியில் இந்த எஸ்எம்பியில் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் யூடியூபரா இல்லை ஒரு மைன்கிராஃப்ட் பிளேயரா இந்த இடத்துல பேசு. என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட்? மைன்கிராஃப்ட் பிளேயரா வந்துட்டு இப்போ நான் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் அயன் டூல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு அந்த வேர்ல்டு டீட் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு மைன்கிராஃப்ட் விளையாடுறது. ஒரு அதான் அந்த எல்லாரும் அந்த பேர்ன் அவுட் அந்த வேர்டு யூஸ் பண்ற மாதிரி பேர்ன் அவுட் ஆயிடுச்சு. பேர்ன் அவுட் ஆயிடுச்சு. அயன் டூல்ஸ் வரைக்கும் தான். அப்பனா ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆஃப் கேம் தான் என்னால் விளையாட முடியுது அதுல. புரியுது. அதுக்கு மேல எனக்கு அதுல ப்ராக்ரஸ் பண்றதுக்கு பிடிக்கல. ஸோ அப்போ தனியா ப்ராக்ரஸ் பண்றது பிடிக்கல ஆக்சுவலி. அப்போ நான் மைன்கிராஃப்ட் குவிட் பண்ண போறேனா அப்படின்னா நோ. பட் ஃபியூச்சர்ல வந்துட்டு இப்போதைக்கு நோ. அண்ட் ஒரு மைன்கிராஃப்ட் கண்டென்ட் பண்ற ஒரு யூடியூபரா வந்துட்டு நான் இன்னும் மைன்கிராஃப்ட்ல பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதே மாதிரி வேற கேம்ஸும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். அதுல ஏதாவது நல்லா போச்சு அப்படின்னா மைன்கிராஃப்டை குவிட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓ ஒருவேளை நான் இப்போ ஒரு யூடியூபரா இல்ல அப்படின்னா வந்துட்டு டெஃபினட்டா நான் மைன்கிராஃப்ட் வந்துட்டு ஓப்பனே பண்ண மாட்டேன். அது மட்டும் கன்ஃபார்ம். அது மட்டும் கன்ஃபார்ம். இப்போ நான் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட. இப்போ வந்து நீ வேற ஏதாவது கேம்ஸ் ஆடுறன்னு வச்சுக்கோ, இந்த போர்ட்டல்லே வேணாம், ஏதாவது இப்போ டூம் ரைடர் ஏதோ ஒரு கேம் ஆடி நீ உன் சேனல் வீடியோ போடுற, அது வந்து வியூஸ் போகல, நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதே மாதிரி ஸ்டோரி கேம்ஸ் போடுவியா, இல்லை உனக்கு ஆல்ரெடி ஓடிட்டு இருந்த மைன்கிராஃப்ட் வியூஸ் நிறைய போச்சுல மறுபடியும் மைன்கிராஃப்ட் ஒரு வீடியோ போடுவியா? டெஃபினட்டா வந்துட்டு திருப்பி இன்னொரு நார்மல் கேம் போட மாட்டேன், மைன்கிராஃப்ட் தான் போடுவேன். ஆனா அதுக்குன்னு இந்த ஸ்டோரி கேம்ஸ் பக்கமே போக மாட்டேனான்னு கேட்டா இல்ல, அப்படியும் பண்ண மாட்டேன். நான் ஆக்சுவலா ஒரு ஐடியா வச்சிருந்தேன். நான் என்ன மாதிரி ஐடியா வச்சிருந்தேன்னா, நான் ஸ்டோரி கேம்ஸ் விளையாடுறத அந்த கேம் என்ன மாதிரி இருக்கு அதை பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி ஷார்ட்ஸா போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போர்ட்டல் கேம் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்னால வேற எந்த ஒரு ஸ்டோரி கேம்ஸுமே ட்ரை பண்ண முடியல. அதனால என்ன சொல்றது, ஆக்சுவலா நான் வந்துட்டு என்னோட சேனலோட இதை திருப்பி மாத்தணும். இந்த ஷார்ட்ஸ் நான் பிளான் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஷார்ட்ஸா போட்டு என்னோட சேனலோட வியூவை கொஞ்சம் அப்படியே மாத்தணும், டைவர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட். போர்ட்டல் கேம் பண்ற டைம்ல அந்த ஒரு ஷார்ட்ஸ் பண்ணணும் தெரியுமா, போர்ட்டல் கேம் ஷார்ட்ஸ். அது ஆக்சுவலா அதுதான் ஃபர்ஸ்ட் இது. ஓகே, டைவர்ட் பண்ணலாம், சேனல் கொஞ்சம் மைன்கிராஃப்ட் பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரேடியா லாங் ஃபார்ம் வீடியோ போட்டு என் சேனலை சாவடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சமா போலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன் அந்த போர்ட்டல் கேம்ல இருந்து. பார்ப்போம். ஸோ இதாங்க பாயிண்ட். நாங்கள் 2 பேரும் இந்த இடத்துல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வந்தோமோ இல்லை என்ன யாப் பண்ண வந்தோமோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வந்த விஷயம். இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக இது வந்து தோண்டிட்டு இருந்துச்சு. ஏன்னா நிறைய இது வந்து இன்னைக்கு நேற்றுன்னு நடந்தது கிடையாது. இது யோகி அண்ணனா இருக்கட்டும், எக்ஸ்பண்டபிள்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் என் ஜாக்கனை குட் பண்ண எப்போ குட் பண்ணாரோ அப்போலேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிடலாம், ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இது லிட்டரலாக ஒரு 6 to 5 months மேலே இந்த டாக்கு 6 to 5 monthஸாக எனக்கும் இது மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. ஓகே, என்னவா இருந்தாலும் மைன்கிராஃப்ட் கண்டென்ட்ஸ் அதே தான், மைன்கிராஃப்ட் கண்டென்ட்ஸ் இருக்கும் பார்த்துக்கலாம், எதுவும் இருக்காதுன்னு. பட் எல்லாருக்கும் ஒரு லிமிட்டுக்கு எவ்வளோ பேர்ன் அவுட் ஆகிடுச்சுன்னா இது வந்து எந்த வகையில் யார் மேலே தப்புன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு சைடில் எக்ஸ்பாண்டபிள்ஸ் ஆன சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது ஆடியன்ஸ் தப்பு, அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஏன்னா எக்ஸ்பண்டபிள்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு நல்ல கேம் பிளே வீடியோ போட்டுட்டு இருந்தாரு, ஈட் ஃபுட்பாலாக இருக்கட்டும், GTA 5 கண்டென்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அத்தம்பி வந்து அந்த வியூவர்ஸ் வந்து அடிச்சு எல்லாரையும் உட்கார வச்சிட்டேன். அந்த மற்ற ஓஜி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அடிச்சு உட்கார வச்சிட்டேன். போங்கடா நாங்கள் சேனல் டெக் ஓவர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு மைன்கிராஃப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மைன்கிராஃப்ட் தான் எதிர்பார்த்து
எக்ஸ்பாண்டபிள்ஸ் அண்ணா சைட்லேருந்து வந்தாங்க. ஸோ இதால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மைன்கிராஃப்ட் வந்து நானும் போட மாட்டேன் எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அது கிடையாது. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். எஸ்ஜெட்டி அதே தான். அவனுக்கு பிடிச்சா அவன் பண்ணுவான். அவனுக்கு எப்போ ஸ்டோரி கேம்ஸ் போட்டல் அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் அதுவும் வீடியோ போட தான் போகிறான். எல்லாம் மாதிரி இருக்க தான் போகுது. பட் இப்போ இந்த கடைசி ஒரு நேத்தாக இருக்கட்டும் இன்றைக்கா இருக்கட்டும் இந்த 2 பேர் போட்ட மைன்கிராஃப்ட் குட்டிங் வீடியோ வந்து ஒப்பீனியன் எங்கள் 2 பேருக்கும் இதுதான் நடந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் அடுத்து எந்த ஒரு சாண்ட்பாம் வீடியோ வந்து ஒன்று வரும். அது எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான். நானும் அதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாட் பேக்ஸ்லாம் ஆடினா இப்போ வந்து மைன்கிராஃப்ட் கடைசியாக எப்போ ஓப்பன் பண்ண எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. சாண்ட்பாம் வீடியோ இந்த யூடியூப்பில் சஜஷனில் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. மாடு போட்டேன், விளையாடினேன், ரெக்கார்டிங் வச்சுருக்கேன், எடிட் பண்ணி போட்டுருவேன். அவ்வளோதான். அடுத்து ஏதாவது புதுசாக மாட் பார்த்தேன்னா அதுக்கும் போவேன். சாண்ட்பாம் வீடியோ நீ இரு உனக்கு காட்டுற அப்புறமா. அது வந்து ஒரு பிமோத் வீடியோ. ஆக்சுவலா வந்துட்டு நானே மைன்கிராஃப்ட் ஓபன் பண்ணி கடைசி எப்பதான் ஓபன் பண்ணானே வந்துட்டு எப்படியோ 20 days பேக் இருக்கும். ஓ 20 to 25 days பேக் தான் வந்து ஓபன் பண்ணேன். கேம் பிளே பண்றதுக்கு ஓபன் பண்ணதெல்லாம் 25 days 20 days முன்னாடி தான். அவ்வளவு நாள் ஆயிடுச்சு. எனக்கு எப்போ இந்த மைன்கிராஃப்ட் இதுதாச்சுன்னா நான் முந்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு 4 years பேக்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல. 4 or 3 years பேக் இருக்கும். ரெசிடென்ட் எவில் ரக்கூன் சிட்டி கேம் பிளே ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் எனக்கு. அத வந்துட்டு ஒரு வீடியோவா 30 நிமிஷம் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கு ப்ரீமியரா போட்டிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் அந்த வியூஸ் போல அதுக்கு ஓகேவா 0ல தான் இருந்துச்சு. ப்ரீமியர் வீடியோல காட்டும்ல எதுல 0ல இருந்துச்சு. டக்குன்னு ஒரு வியூ வந்து என்ன கமெண்ட் வந்துச்சுன்னா மைன்கிராஃப்ட் வீடியோ போட்டுதான் ஓடி இருக்கும் அப்படியே வந்து மனசே விட்டு போச்சு எனக்கு அந்த டைம்ல. சரி இனிமேல் மைன்கிராஃப்ட் வீடியோ மட்டும் தான் போடணும் சேனல்ல. 4 years பேக்ல அப்போ யோசிச்சேன் வேற எதுவும் போடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ புரியுதா? இப்போ புரியுதா என்ன என்ன இந்த வீடியோட ஹோல் கண்டென்ட் கடைசி 2 நிமிஷத்துல சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு யூடியூபர்ஸ் வந்து ஒரு மனநிலைக்கு தள்ளி வச்சிடுறாங்க. இதுதான் மேட்ரு. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நாங்கள் 2 பேரும் யாப் பண்ண விரும்பலை. பட் பண்ண விரும்புவோன்னா உடனே லைவை போட்டு உட்காந்து. ஏன்னா வீடியோ இதெல்லாம் எடிட் பண்ணி போட முடியாது. ஏன்னா எங்கள் 2 பேரும் வாய்ஸ் எங்களை கேட்க முடியாது. அதனால அடுத்த லைவ் போட்டு உட்காந்துருவோம். லைவ்ல அப்படியே நீங்கள் கொஸ்டின் கேட்குறதும் அப்படியே டப்புன்னு ஆன்சர் பண்ணோம்னா எங்களுக்கு குழம்பு தள்ள மாதிரி ஆகும். எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நன்றிகள். நன்றிகள். அதை சொன்னாதான்டா வீடியோ என் பண்ண முடியும். சொல்கிறான். தேங்க்யூ கைஸ். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா ரொம்ப முக்கியம். நான் சொல்லுறது நல்லா கேட்டுக்க. செத்தாலும் அந்த இரும்பை அந்த பொருளை நீ தொட்டுறாத, தொடவே கூடாது. என்ன அது சாபம் பிடிச்சதுல, அது ஒரு நேசப்பேய். தொட்ட பிறகு அது ஒன்று விடாது.